டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று பிக் பாஸில் நாமினேஷன் லிஸ்ட்டு விட்டது தான் தாமதம். அதுக்குள்ளே பல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், போன வாரமே மக்கள் செம கடுப்பில் தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எலிமினேட் பண்ணணும்னு நினச்சது வேறு ஒரு ஆள், ஆனால் பிக் பாஸ் எலிமினேட் பண்ணது வேறு ஒரு ஆள். சாஞ்சனாவுக்கும் ஆர்ஜே ஆனந்திக்கும் தான் கடுமையான போட்டி இருந்துச்சு, யார் எலிமினேட் ஆக போகிறாங்க லாஸ்ட் வீக் அப்படின்றதுல. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வர்ஷினி அவர்கள் எலிமினேட் ஆகியிருந்தாங்க. இதுக்கு ஒரு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, வர்ஷினி பிக் பாஸில் ஜஸ்ட்டு மிக்சர் மட்டும் தான் சாப்பிட்ருக்காங்க, பெரிய அளவில் எந்த பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணலை. அதனால் அவங்க உள்ளே வச்சுருக்கும் போது எந்த விதமான கண்டென்ட்டும் பிக் பாஸுக்கும் கிடைக்காது, மக்களுக்கும் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு வர்ஷினியை வெளியில் அனுப்பிச்சிட்டு கண்டென்ட் இருக்கிற ஆளுங்களை உள்ளே வைக்கும்போது அது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், மக்களுக்கும் ஒரு என்டர்டெய்னிங்கான ப்ரோக்ராம் கிடைக்கும் அப்படின்றது தான் அதுக்கு ஒரு ரீசனாக சொன்னாங்க. போதாக்குறைக்கு பிஆர் டீம் வச்சு மட்டுமே ஜெயிச்சிடலாம், அது ஒவ்வொரு வாரமும் சேவ் ஆகிடலாம் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இது செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வர்ஷினியை எலிமினேட் பண்ணதாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இந்த முறை பார்த்திங்கன்னா, போன வாட்டி வச்ச நாமினேஷன் நிறைய இருந்தாங்க. இந்த வாட்டி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 10 பேர் நாமினேஷனில் இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொருத்தராக பண்ணுறதுக்கு பதிலாக டபுள் நாமினேஷனாக ஒவ்வொரு வாரமும் வைங்கடா அப்படின்னு மக்கள் கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. இந்த முறை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. பிக் பாஸ் வீட்டில் பல திருப்பங்களும் மாறுதல்களும் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்குற இந்த வாரத்தில் யார் யார் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க, அண்ட் முதல் நாள்லேயே யார் லீட் எடுத்திருக்கா, யார் பின்தங்கியிருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு இந்த வாரம் 10 பேர் இருக்கிறதா சொன்னோம். யார் யார் ரொம்ப லீடிங்காக இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா, முத்துக்குமரன் தாறுமாறான லீடிங்கில் இருந்தார். பட் இந்த முறை முத்துக்குமரன் அந்த நாமினேஷன் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். இந்த முறை தாறுமாறான லீடிங்கில் எடுத்த உடனே முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் 20% ஓட்டுகளுக்கும் மேலே வாங்கி பயங்கரமான முன்னிலையில் இருக்கிறவர் ஜாக்லின் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஓவராலாக பல ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்து நம்ம இது சொல்கிறோம், யார் லீடிங்கில் இருக்காங்க, யார் கம்மியாக இருக்காங்கன்ட்டு. அந்த வகையில் பல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் லீடிங்கில் இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்னு பார்த்திங்கன்னா ஜாக்லின் தான். கிட்டத்தட்ட 20% ஓட்டு எல்லா இடத்துலையுமே அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். ஜாக்லினுக்கு கடுமையான போட்டி அளிக்கக்கூடிய ஒரு நபராக, அதே டாப் போஸ்ட்டுக்கு கண்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக அன்ஷிதா அவர்கள் இருக்கார். நம்ம இந்த 2 கண்டஸ்டண்ட்டும் பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டேலேருந்தே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க தான். அண்டு 2 பேருமே கண்டினியூஸாக கண்டென்ட் கொடுக்குறவங்க தான். சரியோ தப்போ அவங்களோட கருத்தை எல்லா இடத்துலையும் வச்சுன்னு இருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்ஸை எப்போவுமே நிரூபிச்சுன்னு இருக்காங்க. அண்டு ஜாக்லின் நடுவில் ஒரு வீக் அப்படியே சொதப்பினா கூட அடுத்த வீக் அது இது பண்ணிட்டாங்க. அண்ட் அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் டீமுக்கு போன பிறகும் டவுன் ஆகாத ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்ஷிதா அவர்கள் தான். ஸோ இவங்க 2 பேருமே டாப்பில் இருக்கிறது எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. 3வது இடத்துல பார்த்திங்கன்னா விஜய் விஷால் அவர்கள் இருக்கிறார். இந்த வீட்டில் கொஞ்சம் ஃபன்னாக ஒரு ஜாலியாக ஒரு க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் விஷால் தான். ஆண்கள் அணியில் முத்துக்குமரன் ரூல்ஸாக பேசியிருந்தாலும் விஜய் விஷால் அவர்கள் எல்லா இடத்தையும் ஒரு ஃபன்னாக பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் 3வது இடத்துல இருக்கார். விஜய் விஷால் அவர்கள் இன்னும் கூட நிறைய வந்திருக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் ஒரு லவ் எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு போனதில் அவருடைய வாக்குகள் குறைந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த இடத்துல தான் எப்பட்றா இவரெல்லாம் இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறாரு அப்படின்னு நம்ம அதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஃபஸ்ட் வாரமே இல்லை செகண்ட் வாரமே கிளம்பிடுவாங்க அப்படின்னு நினச்ச கண்டஸ்டன்ட் தான் ரஞ்சித் அவர்கள். பட் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். 50 நாள் தாண்டிடுச்சு, 57வது நாளை நோக்கி இது போயின்னு இருக்குது. இந்த வாரமும் அவர் சேவ் ஆகிட்டாருன்னா வெற்றிகரமாக 60 நாளும் அவர் கிராஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு அர்த்தம். இவர் 4வது இடத்துல இருக்கார். இப்போ வரைக்குமே கான்ஸ்டண்ட்டாக போயிருக்காரு. சொல்லப்போனால் இந்த இடத்துல தான் கேப் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா விஜய் விஷால் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் 15% 20% ஓட்டுன்னு வாங்கியிருக்கிறாங்க. விஜய் விஷால் ஆகட்டும், அன்ஷிதா ஆகட்டும், அண்ட் ஜாக்லின் ஆகட்டும். இங்கிருந்து தான் ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லணும். ரஞ்சித் அவர்களுக்கு ஓவராலாக ஒரு ஆவரேஜாக 8%லேருந்து 10% ஓட்டு வரைக்கும் தான் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்டு ரஞ்சித்துக்கு அடுத்தபடின்னு சொல்ல முடியாது, 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்குறோம். ரஞ்சித்துக்கு அடுத்தபடியாக அதே அளவு 8%ஓட போன முறை எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்ச சாஞ்சனா இருக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா சாஞ்சனா போன வாரம் எவ்வளோ தான் கண்டென்ட் கொடுத்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் அவரை திட்டவே மாட்டேங்கிறாரு, எதுவுமே ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றது ஒரு குறையாகவே மக்களுக்கு இருந்தது. இந்த வாரம் ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றினாங்கன்னா சாஞ்சனா அவர்கள் கன்ஃபார்மாக சேவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நாளாக
அவருடைய ஓட்டிங் வந்து எப்படி குறையும் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். சாஞ்சனாக்கு அடுத்த இடத்துல அவரை விட ஒரு 2% ஓட்டு கம்மியாக வந்து ராயன் அவர்கள் இருக்காங்க. இதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே மிச்சர் சாப்பிட்ற ஆளுங்க தான் வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் அப்படியே ட்ரிபிளாக எலிமினேட் பண்ணாலே பிக் பாஸ் கொஞ்சம் உருப்படும் அப்படின்னு தான் தோணுது. எக்ஸப்ட் ஒரு கண்டஸ்டன்ட். அந்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றத வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். ராயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 7% ஓட்டு வரைக்கும் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் எல்லாம் அவருக்கு வந்து இன்னும் எழ வேண்டியதுக்கு நிறையவே இருக்குது. ஒரு ரொம்ப லோவான பர்சன்டேஜ் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இனி வரும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களோட இருப்பை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ரயானுக்கு அடுத்து கிட்டத்தட்ட அதே ஓட் பர்சன்டேஜில் சத்யா அவர்கள் இருக்கிறாங்க. சத்யா முதல் வாரத்துலேருந்து இதே அளவுக்கு தான் இருக்காங்க. எப்படி இவ்வளோ நாள் ஓட்டினாங்கன்னு சௌந்தர்யாவை பார்த்து எல்லோரும் கேட்குறாங்க. ஆனால் சௌந்தர்யாவாவது ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. சத்யா என்ன தான் கொடுக்குறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் இன்னும் ஓட்டிக்கொண்டு தான் இருக்கிறார். அடுத்த இடத்தில் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் இருக்காங்க. ஆர்ஜே ஆனந்தியை தான் நம்ம அந்த ஒரு எக்ஸப்ஷனல் கண்டஸ்டண்ட்டாக சொன்னோம். கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க என்னவோ பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிஆர் டீம் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வைக்க விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க எல்லா வாட்டியுமே வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க பிக் பாஸே ஜெயிக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் கண்டஸ்டண்ட்டாக அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது தான். பட் நிச்சயமாக ஒரு வர்த்தான கண்டென்ட் கொடுக்குற ஒரு கண்டஸ்டன்ட், ஒரு ஜென்யூனான கண்டஸ்டன்ட்டு, ஒரு நல்ல கேம் ஆடக்கூடிய, நல்லா பேசக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஆர்ஜே ஆனந்தி ஆனால் ஒரு 3% ஓட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப லாஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 3 பேர் நம்ம பார்க்க போகிறதுல வந்து எல்லாருமே 1, 2 அப்படின்ற ஓட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்காங்க டே 1 பொறுத்த வரைக்கும். இது பல ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம பார்த்தாலும் இந்த டிஃப்ரென்சஸ் நிச்சயமாக இனி வரும் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும். அந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கிறதா அப்படின்றதெல்லாம் பொறுத்து நிச்சயமாக மாறும். ஆனால் இந்த 3 கண்டஸ்டண்ட்டுக்கும் தான் முதல் நாளிலிருந்தே எலிமினேஷனுக்கான ரேஸில் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனந்தி, சிவகுமார், மஞ்சரி 3 பேருமே எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் கடைசி 3 இடத்துக்கு தான் இருக்காங்க. அண்ட் 1-2 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் பிஆர் டீம் கிடையாது. மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் அவங்க போன வாரம் பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு போன வாரமே எலிமினேட் ஆகிருக்கணும் தான் நினச்சோம். எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அந்த கடுப்பை மொத்தமாக இந்த எபிசோடில் இந்த வாரத்தில் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் சிவகுமார் கண்டென்ட்டே கொடுக்கறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஒருவேளை வர்ஷினி மாதிரியே அப்படியே கண்டென்ட் கொடுக்காம ஓட்டிடலாம் அப்படின்னு சிவகுமார் நினச்சா மக்கள் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ பிக் பாஸே அனுப்பிடுவாரோ அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருக்குது. போன வாரம் மாதிரி இந்த வாரம் ஒரு ஷாக்கிங்கான எலிமினேஷனாக இருக்குமா, இல்லை சுனிதா மாதிரி ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ண மாதிரி வேறு யாராவது எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கா, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் பிக் பாஸ்க்கான எலிமினேஷனில் ஓட்டு போட்டாச்சா? ஓட்டு போட்டிருந்தா யாருக்காக போட்டிருக்கீங்க? யார் எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அப்டேட்டுடன், இன்னொரு எபிசோடின் ரிவ்யூவுடன் உங்களை சந்திப்போம். நன்றி.